திருக்குறளி உடனுரை காசி விஸ்வநாத பெருமானுடைய பெரும் அருள் கருணையினாலே இன்றைய தினம் சோமவார வழிபாடு. இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய வகையிலே என்கின்ற ஆண்டானது நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாள் என்பது நமக்கெல்லாம் ஒரு சிறு ஒரு பகுதிதான். நாமெல்லாம் இன்று இந்த நாளிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கால தத்துவம் என்று சொல்லுவார்கள் அருளாளர்கள். இந்த கால தத்துவத்திலே இறைவன் கடந்து நின்று நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிறார். இறைவனுக்கு காலம் கிடையாது. அதனால்தான் இறைவன் இந்த பூலோகத்திற்கு இறங்கி வருகின்ற போது இந்த மண்ணுலகிலே இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் உய வேண்டும் என்பதற்காக கால தத்துவத்திலிருந்து நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டு வருகிறார். இந்த கால தத்துவம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு கூறாக வைத்து நம்மளை எல்லாம் இறைவன் இயக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த கூறு என்ன என்று நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், நமக்கு முதல்ல இந்த கால தத்துவம் ஒரு நேர பொழுதிலே அமைத்து வைத்து காட்டுகிறார். இரவு பகல், இந்த இரவு எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும், பகல் எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இறைவன் அந்த கால தத்துவத்திலே இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த கால தத்துவத்திலே நமக்கு நேரமானது குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தின் அடிப்படையை கொண்டு நாட்கள் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள் வாரமாகவும் மாதமாகவும் 12 மாதங்கள் கொண்ட ஒரு ஆண்டாகவும் இந்த கால தத்துவத்தை இறைவன் இயக்கிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட கால தத்துவத்திலிருந்து நாம் இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு ஆகிய இந்த சிறப்பு நாளை நாம் கொண்டாடும் வகையிலே இறைவன் அமைத்து கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இந்த கால தத்துவமானது இல்லை என்று சொன்னால் நம்மளால இயங்க முடியாது. அதுதான் 36 தத்துவத்துல இந்த கோணங்களுக்கெல்லாம் அடுத்தபடியாக காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை இறைவன் படைத்து காட்டினார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளிலே நாமெல்லாம் இறைவனை வழிபாடு செய்து இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான அந்த திருமுறைகளை எல்லாம் ஓதி இறைவன் மகிழ்ந்து நமக்கு அருள்பாலிக்கும் வண்ணமாக இப்படிப்பட்ட ஒரு செயலை நாம் இன்றைய தினம் சோமவார வழிபாட்டிலே 50வது வாரமாக இறைவனுடைய திருவருள் கூட்டியிருக்கிறார். இன்றைய தினம் எத்தனையோ திருமுறைகளை நாம் விண்ணப்பம் செய்தாலும் ஒரு சிறப்பு வாய்ந்த திருமுறையாக இன்றைய தினம் இறைவன் 5 சபைகளிலே ஆடக்கூடிய ஒரு தலமாக விளங்கக்கூடிய திரு ஆலங்காடு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலம். இந்த திரு ஆலங்காடு என்று சொல்லக்கூடிய தலத்திலே
இறைவன் ரத்தன சபையாக அமைத்து திருநடனம் செய்கிறார். இந்த ரத்தன சபையிலே திருநடனம் செய்யக்கூடிய பெருமான் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாமெல்லாம் உணரும் பொருட்டு அந்த தலத்திலே கைலாயத்திற்கு சென்று வந்த நம்முடைய காரைக்கால் அம்மையார் அவர்கள் அந்த தலத்து இறைவனை மிகவும் விருப்பத்தோடு பாட இறைவன் அந்த ரத்தன சபையிலே ஆடிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த ரத்தன சபையிலே இறைவன் திரு ஆலங்காட்டு அடிகளாக எழுந்தருளி இந்த அடியார்களுக்கெல்லாம் வரக்கூடிய அந்த வினை துன்பத்தை நீக்கி இந்த பிறவியிலே அவர்கள் அடைய வேண்டிய இன்பங்களையும் பேர்களையும் அளிக்கும் வண்ணமாக இறைவன் அருள் செய்து வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலத்தை இன்று நாம் தமிழ் புத்தாண்டு